எல்லாருக்கும் வணக்கம். கார்த்திக் நம்ம பேசுறேன். கடந்த ஒரு 2-3 நாளாவே சோசியல் மீடியாவை திறந்தாவே சங்கிகளோட அட்டகாசம் தாங்க முடியல. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா, எங்களுடைய காவிய தலைவன் பாரத் மாதாவின் தவ புதல்வன் ஏடியை போடுறதுக்காக அமெரிக்காக்காரங்க பயங்கரமான திட்டம் போட்டாங்க. அதை எப்படி நம்மால் அவருடைய நண்பரான புட்டினோட சேர்ந்து என்னமா முறியடிச்சாரு பாத்தீங்களா? இதுலதான் தெரியுதா யார் நாட்டுக்காக நிக்கிறாங்கன்னு. அப்படி இப்படின்னு போட்டு இந்த பக்கம் உருடுறானுங்க, அந்த பக்கம் உருடுறானுங்க. என்னடா விஷயம் அப்படின்னு கேட்டா, இந்த வழக்கமா இவர் ஊருவா போவார் இல்லையா, இந்த மாதிரி போற நேரத்துல கடந்த ஆகஸ்ட் செப்டம்பர் நேரத்துல இவர் சைனாக்கும் ஜப்பானுக்கும் போயிருக்காரு இந்த SCO அந்த மீட்டிங்காக. அங்க போனப்ப இவரு போயிட்டு இப்போ ஒரு காணொலி ஒண்ணு பேசியிருந்தாரு. அந்த காணொலியில என்ன சொல்றாரு அப்படின்னா, இது மாதிரி நான் போயிட்டு ஜப்பான் சைனா எல்லாம் போயிட்டு வந்தேன் அப்படின்றாங்க. உடனே எதுக்கு வந்தோடனே தெரியாம கை தட்ட வந்த கும்பல் வழக்கம் போல கை தட்டுது. உடனே நம்மால் கேக்குறாரு, நான் போயிட்டு போனன்றதுக்காக கை தட்டினீங்களா இல்ல நான் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்றதுக்காக கை தட்டினீங்களா அப்படின்னு சொல்லி வசூல்ராஜா MBBS மாதிரி சோக காமெடி எல்லாம் பண்றாரு. சோக காமெடி பண்ணோன்னா அப்போ புரியல. வழக்கம் போல அவர் ஜோக் அடிக்கிறாரு, நம்மளோட வேலை கை தட்டுறது அப்படின்ற மாதிரி கை தட்டிடுறாங்க. இப்போ அந்த வீடியோ எடுத்து என்ன போடுறாங்கன்னா, தலைவர் அப்பவே தன்னுடைய உயிர் போறதா பார்த்தாரு. அதுக்கப்புறமா நான் எப்படி வந்துட்டேன்னு சொல்லி எமோஷனலா இருந்தாரு. அதுதான் அந்த ஜோக்கு. அது ஜோக்கே இல்லை, அது ரொம்ப சீரியஸான விஷயம் அப்படின்னு சொல்லி இப்ப பரப்பிட்டு இருக்காங்க. என்னடா விஷயம்னு கேட்டா, இவர் போற நேரத்துல இவர் போனது சைனாவுக்கும் ஜப்பானுக்கும். அந்த நேரத்துல பங்களாதேஷ்ல ஒரு ஹோட்டல் ரூம்ல ஒரு அமெரிக்க CIA படைய பின்னாடி நடக்கிற வேலைகள்லாம் செய்வாங்க இல்லையா, இந்த மாதிரி CIA ஆள்ல ஒருத்தர் அந்த ஹோட்டல் ரூம்ல மர்மமான ஒரு முறையில இறந்து கிடக்கிறாரு. இது உலக அரசியல் புரிஞ்சவங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். அமெரிக்கா எப்படி இந்த மாதிரியான அடியாட்களை வைத்து தங்களுக்கான தேவைகளை நிறைவேற்றுவாங்க அப்படின்னு நல்லா தெரியும். ஆனா இதை எப்படி எடுத்துட்டு சொல்றாங்க அப்படின்னா, அவர் இறந்தது இறந்தோன்னே இப்ப லோக்கல் போலீஸ்க்கெல்லாம் சொல்லல. அப்படியே அமெரிக்கா ஆட்கள் எம்பசி வழியா அவர் அப்படியே எடுத்துட்டு போயிட்டாங்க. அவரை மட்டும் எடுத்துட்டு போல, அவர் கூட அந்த பொருள் எல்லாம் கூட எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா வேற என்ன பண்ணுவாங்க? எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனா இருந்தாலும் அதான் செய்வாங்க. ஆனா இதை வச்சு ஒரு பில்டப்பை கட்டி ஒரு கதையை கட்டிட்டு இருக்காங்க. இது ஏன் சொல்றேன்னா, இதெல்லாம் நடக்குமா நடக்காதான்லாம் பேசுறதை விட்டுட்டு இந்த மாதிரியான செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யார இந்த மாதிரிலாம் செய்வாங்க அப்படின்னா, நான் இந்த காணொலி முடிக்கும் போது உங்களுக்கு புரியும். எந்த ஒரு விஷயத்த நம்ம சொல்லும் போது அந்த சொல்ற விஷயத்த கேட்காம எவன் நாட்டுக்காக மக்களுக்காக நிக்கிறானோ அவனை தான் போடுவாங்க. இது மாதிரி எள்ளுனா எண்ணெய் அணிக்கிற ஆட்கள் எல்லாம் செய்வாங்களான்னு தெரியாது. நம்மளால உள்ளூர் முதலாளிக்கே உழுந்து வேலை பார்ப்பாரு. இவர் வெளிநாட்டு முதலாளிகளுக்கு சொல்லவே தேவையில்லை. இவர் இப்போ பங்களாதேஷ்ல இந்த ஆள் செத்து கிடந்தோன்னா, இந்த ஆள் எப்படி செத்து கிடக்கிறாரு அப்படின்னா, அவருடைய ட்ரிங்க்ல புளூட்டோனியம் அப்படின்ற ஒரு விஷயத்த போடுறாங்க. இது யாரோட ஸ்டைல் அப்படின்னா, ரஷ்யன் KGBயோட ஸ்டைல். CIA மாதிரி ரஷ்யாவுக்கு இருக்கிறது KGB. நம்ம ஊர்ல இருக்க மாதிரி RAW மாதிரி அந்த ஊர்ல இருக்கிறது அவங்களோட ஸ்டைல் தான். அது அந்த விஷத்தை வச்சு கொள்றது. அதனால உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவர் அன்னைக்கு இந்த SCO மாநாட்டுல போயிட்டு திரும்பி வரும்போது புட்டினோட பேசிக்கிட்டே வராரு. பேசிக்கிட்டே உடனே அவருடைய வண்டியில எடுத்து போயிடுறாரு. அந்த ஒரு போட்டோ எல்லாம் வழக்கம் போல நம்மால் முக்கு நாளே எடுக்கிறவரு போட்டோ. முக்கியமான புட்டினோட போகும்போது எடுக்காம இருப்பாரு. அதனால ஆக போய் ஒரு போட்டோ எல்லாம் எடுத்து அதை பயங்கரமான ஒரு ராஜதந்திரம் பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி அப்பவே சங்கிகள்லாம் பில்டப் கொடுத்தாங்க. இதுல சில கேள்விகள் இருக்கு. இதுல இவர் புரோட்டோகால மீறாரு. அதோட ஒரு ஜோக் என்னன்னா, இதுக்கு முன்னாடி பேசின வாய்ப்புகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பின்னாடியே அந்த இன்டர்பிரட்டர் அப்படின்னா மொழிபெயர்ப்பாளர் அப்படியே ஓடி வர்றாரு. ஏன்னா இவருக்கு ரஷ்யன் தெரியாது, அவருக்கு ஹிந்தி தெரியாது. நம்ம ஆளுக்கு 2 பேருக்கும் நடுவில் இருக்க இங்கிலீஷ் ரொம்ப ரொம்ப கம்மி. இதுக்கு நடுவில் இவங்க 2 பேர் கார் உள்ளே உட்காந்து பயங்கரமா பேசினாங்க. இந்த மாதிரி உன்னை கொல்ல வந்தாங்க தம்பி கிடையாது நண்பா, தாண்டிக்கார நண்பா, உன்னை காப்பாற்ற போறேன்டா அப்படின்னு சொல்லி புட்டின் பாடின மாதிரியும், உடனே கார்ல உட்காருன்னு சொன்ன மாதிரியும், கார்ல உட்காந்து உன்னை இப்படிலாம் போட வந்தாங்கப்பா
நான் தான் அண்ணன் தான் வந்து போய் இந்த மாதிரி வந்து அதை தடுத்து அந்த ஆளுக்கு வந்து புளுட்டோனியம்லாம் வந்து கொடுத்து எங்க ஆளுங்க தான் காலி பண்ணாங்க அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா சொல்லி நீ எதிர்த்து நின்றுப்பா நான் பாத்துக்கிறேன் மாதிரிலாம் சொல்லி உயிருக்கு ஆபத்தெல்லாம் பாருங்க அப்படி இப்படிலாம் சொல்றாரு. இதெல்லாம் ஒரு பில்டப்பை கொண்டு என்ன பண்றாங்கன்னா வழக்கம் போல இமேஜை பில்டப் பண்றாங்க. இதெல்லாம் ஏன் நம்ம வந்து இதெல்லாம் ஒரு போலியான ஒரு தகவல்களை வைத்து உருவாக்கப்பட்ட ஒரு சங்கிகள் தன்னுடைய சுய அறிப்பை வந்து தீர்த்துக்கிறதுக்கான ஒரு கதையா இருந்தாலும் இதை ஏன் சொல்றேன்னா மக்களுக்காக நிக்கிறவங்கள வந்து என்னைக்குமே இதைதான் செய்வாங்க. ஆனா இவரை செய்வாங்களா அப்படின்றதுதான் இங்க கேள்வி. ஏன்னா 2020 காலத்துல உலக மக்களையே வந்து கட்டுப்படுத்தி உலகத்தில் இருக்க அத்தனை நாடுகளிலும் இருக்கும் தலைவர்களை வந்து அவங்களுடைய வழிக்கு கொண்டு வந்து எல்லா மக்களுக்கும் ஒரு தடுக்கா ஊசியை திணித்து இவ்வளவு மாரடைப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து உருவாக்கி மக்கள் தொகையை வந்து கம்மி பண்ணதுக்கான வேலையை செய்யற இந்த உலகத்தை கண்ட்ரோல் செய்யறவங்க வந்து இதை எதிர்த்து நின்ன ஒரு 3 பிரசிடென்ட்கள் வந்து 2020 2021 22க்குள்ள வந்து இந்த 3 பேரும் இறக்குறாங்க. இது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டான்சானியா நாட்டை சேர்ந்த ஜான் மெக்ஃபோலி, அதற்கப்புறமாக புருண்டி நாட்டை சேர்ந்த பியர், அவருடைய செகண்ட் நேம் தெரியல, பியரி, அப்புறம் ஹைட்டி நாட்டுல சேர்ந்தவர் வந்து ஜோவல் மோசே. இந்த 3 பேரும் தான் வந்து டான்சானியால என்ன நடக்குது அப்படின்னா எங்களுடைய மக்களுக்கு வந்து இந்த மாதிரி திணிப்பை வந்து நான் வந்து விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் எதிர்த்து நின்று இந்த போலியான இந்த டெஸ்டிங் எல்லாமே போலி அப்படின்னு சொல்லி உலகத்துக்கு எடுத்து சொல்லி தன்னுடைய நண்பரான புருண்டி அதிபருக்கும் சொல்லி இந்த டான்சானியா நாட்டோட பிரசிடென்ட் வந்து எடுத்து நிக்கிறாரு. ஜான் மெக்ஃபோலி எதிர்த்து நிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த டெஸ்டிங் கிட் எல்லாம் வந்து போலி அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பல காணொலிகள் போட்டிருக்கு. இல்லைன்னா வந்து நான் இந்த சேனல்ல வந்து லிங்க் போடுறதுல பாருங்க, என்னுடைய காணொலிகளே பல இருக்கு. புல்டோசருக்கு கொரோனா வருமா அப்படின்னு தான் வந்து அந்த காணொலியுடைய பேரே இருக்கு. இதெல்லாம் அப்பவே சொல்லியாச்சு. இந்த மாதிரியான அவர் என்ன ஆகுறாருன்னா ஒரு 3 வாரத்துக்கு வந்து காணாம போயிட்டு அதுக்கப்புறமா சொல்றாங்க அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி டிவியில அறிவிக்கிறாங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இவரோட நண்பர் வந்து புருண்டில இருக்காரு. அவரும் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை எதிர்த்துக்கும் போது அவரும் வந்து 40 வயசுலதான் வந்து அவர் வந்து பிரசிடண்டா வர்றாரு. நல்லா வந்து ஃபுட்பால்லாம் விளையாடுறவரு, பயங்கர அத்லட்டிக்கா இருக்கவரு, உடல் பிரச்சனைகள் எதுவுமே இல்லாம இருக்காரு. அவர் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அவரும் வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்துடுறாரு. இதெல்லாம் வந்து பார்த்துட்டு வர்ற ஹைட்டியில வந்து ஒரு பிரசிடென்ட் இருக்காரு. அவரும் இதுக்கு வந்து எதிர்ப்பா இருக்காரு. ஆனா வந்து அதுக்கப்புறமா இது வந்து எதிர்த்தோம்னா இவங்க 2 பேருக்கு என்ன மாதிரி ஆச்சு அப்படின்றத பார்த்து கொஞ்சம் வந்து அவர் வந்து லூஸ் விடுறாரு. ஆனாலும் அவரும் வீட்டு உள்ளேயே வந்து திடீர்னு அமெரிக்கர்கள், கொலம்பியா நாட்டை சேர்ந்தவர்கள் எல்லாமே வந்து உள்ள வந்து இது நாங்க அமெரிக்கா ட்ரக் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி, நாங்க வந்து போதைப் பொருள் தடுப்பு அலுவலர்கள், நாங்க வந்து அமெரிக்கால இருந்து வந்திருக்கோம்னு கத்திக்கிட்டே உள்ள வர்றாங்க. உள்ள வந்து அவரை வந்து சுட்டு கொள்றாங்க. அவருடைய கண்ணை நோண்டி வெளியில போடுறாங்க. அவருடைய எலும்பை உடைக்கிறாங்க, கால் எலும்பு உடைக்கிறாங்க. அவருடைய மனைவியும் வந்து இதெல்லாம் எங்க நடக்குதுன்னா இந்த அரண்மனை உள்ளேயே வந்து நடக்குது. இதெல்லாம் வந்து அவருடைய பிரசிடென்ட்டோட மிகப்பெரிய பேலஸ் உள்ளேயே நடக்குது. அதுல வந்து இது கண்ணில் பார்த்தது வந்து அவருடைய சின்ன வயசு குழந்தை மட்டும் தான் வந்து அதுல தப்பிச்சுக்குது. இதை வந்து அந்த ஒரு நாட்டோட அவங்களோட செக்யூரிட்டி எல்லாமே வந்து இதை வந்து தடுக்க முயற்சி செஞ்ச மாதிரியும் தெரியல. ஏன்னா வந்து ரொம்ப இலகுவாக உள்ள வந்து இந்த விஷயத்தை செஞ்சுட்டு போறாங்க. போகும்போது மக்கள் வந்து தன் நாட்டுக்காக நின்ன ஒரு தலைவனை வந்து இப்படி கொண்டுட்டு போறாங்களே, மக்கள்லாம் சேர்ந்து தர்மடி கொடுத்து இவங்க எல்லாம் புடிச்சு வச்சதுலதான் இந்த யார் இவங்கெல்லாம், இவங்களுடைய பாஸ்போர்ட்லாம் எதுக்கு அமெரிக்கன் பாஸ்போர்ட்டா இருக்கு, இப்படி எல்லாம் வெளியில வருது. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா மக்களுக்காக நின்னீங்கன்னா வந்து உங்களை முடிக்கிறதுக்கு நீங்க சொல்ற அளவுக்கு கதையெல்லாம் விட்டு அப்படியே நீங்க அழுது இந்த இதுல வந்து இவர் வந்து மீட்டிங்ல வந்து நான் வந்து வந்துட்டேன்னு அழுகுறீங்களா இல்ல கை தட்டுறீங்களா இல்லைன்னா நான் வந்து போனதுக்காக வந்து கை தட்டுறீங்களா அப்படின்னு வந்து கேட்கறதுல எப்படி இருக்குன்னா அந்த கவுண்டமணி ஒரு படத்துல வந்து அந்த தங்கச்சி வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல வந்து மாலை போடும்போது கவுண்டமணிக்கு மாலையை போட்டுரும். அப்ப செந்தில் வந்து சிரிப்பாரு. அப்ப சொல்லுவாங்க, ஏண்டா இவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயத்துல எதுக்குடா சிரிக்கிற, எதுக்குடா கைத்தட்டி சிரிக்கிற அப்படின்னு கேட்டா வந்து இவளே உங்களை வந்து வேணான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டான்னா அப்போ வந்து உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகுமா அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரிதான் எனக்கு இருக்கு. மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு விஷயமாக நடக்கும்போது அதை இணைத்து பார்க்கும்போது அதோட உண்மைத்தன்மை தெரியும்.
அந்த மாதிரியான உண்மை தன்மைகளோட வந்து பேசணும் அப்படின்னா உங்களுடைய ஆதரவு ரொம்ப முக்கியம். தொடர்ந்து வந்து லைக் பண்ணுங்க, இந்த காணொலியை முடிஞ்சா வந்து ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம் உங்கள் ஆதரவுக்கு.